வணக்கம் தமிழகம். காது மூக்கு தொண்டையில் உண்டாகக்கூடிய உபாதைகளை குறித்த எனது தொடர் நிகழ்ச்சியில் இன்று பீபர்ஃபோனியா, அதாவது ஆண்களுக்கு விடலை பருவ குரல் மாற்றம் அல்லது விடலை பருவத்தில் குரல் உடைதல் என்பதை பற்றி பார்ப்போம். பெண்களை வயது வந்தவர்கள் என்பதை அவர்கள் உடல் வளர்ச்சியை பார்த்து சொல்லிவிடலாம். ஆனால் ஒரு ஆண்மகனை அந்த ஆதாமின் ஆடம்ஸ் ஆப்பிள் என்ற சங்கு வலை பெரிதாகி அவன் குரல் சற்று கம்பீரமாக பேச ஆரம்பித்தவுடன் தான் அறிய முடியும். அரும்பு மீசை, குறும்பு பார்வை இருந்தாலும் குரலே அவனை அடையாளம் காட்டுகிறது. அப்படி அந்த குரல் உடையாமல் முன்புடவே சிறு பெண் பிள்ளை போல் பேசுவதுதான் பீபர்ஃபோனியா என்பதாகும். மேலும் இது இப்படி கீச்சு குரலில் பேசுவது மட்டுமில்லாமல் அதிகம் சப்தம் போட முடியாமை, inability to shout ஆகவும், breathy வாய்ஸ், பேசும்போது வார்த்தையுடன் காற்றும் வருதல் ஆகவும், அல்லது கரடுமுரடான குரலாகவும் ரஃப் வாய்ஸ் ஆகவும், அல்லது வாய்ஸ் வீக்னஸ் குரல் தளர்ச்சியாகவும் வருவது உண்டு. இது ஆண்களுக்கு 11 முதல் 15 வயதிற்குள் உண்டாகும். பொதுவாக 0.01% தான் இது ஆண்மகனை பாதிக்கிறது. இதற்கு காரணங்கள் என்று பார்ப்போமானால், ஒன்று சம்பாத்தியம் புருஷ லட்சணம் என்பதை தவிர்த்து ஆண்மகனுக்கே உரிய பொறுப்புகளை ஏற்க மனதளவில் தயாராகாமல் இருத்தல். அடுத்தது, தனது அம்மாவையே ஒரு உதாரணமாக எடுத்துக்கொண்டு தன்னை அறியாமலேயே அவர்களைப் போல் பேசி பழகுதல், அல்லது இமோஷனல் ஸ்ட்ரெஸ் உணர்ச்சி வசப்பட்ட மன அழுத்தம், அல்லது ஹைப்போகுனடிசம் அதாவது இனப்பெருக்க குறைபாடு என்று சொன்னாலும் இது மிகவும் அரிது. அடுத்து, இது மாதிரியான நோயாளிகள் பேசும்போது முகம் கழுத்தில் தசைப்பிடிப்புடன் மன பதட்டத்துடன் பேசுவார்கள். மேலும் ஒரு ஆண்மகன் அப்டோமினோதொராசிக் அதாவது வயிற்றுப்பகுதியை அழுத்தி பின் கழுத்துக்கு மேலுள்ள உறுப்புகளால் நாக்கு, அன்னம், மூக்கு, உதடு இதை கொண்டு பேசுவது இல்லாமல் பெண் பிள்ளைகளைப் போல் பேசுதல். இது ஒரு பேச்சு குறைபாடு என்பதால் இதற்கு சிகிச்சை என்பது ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட் என்கின்ற பேச்சு பயிற்சியாளரிடம் தனி பேச்சு பயிற்சி சுமார் 1 வாரம் முதல் 5 வாரம் வரை தொடர்ந்து பெறுவதும், பின் தாமாகவே பேசி பழகுவதும் தளராத மன உறுதியும்தான் காரணம். இந்த பேச்சு பயிற்சியை பற்றி ஓரளவு தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால்
நாம் கட்ஸ்மேன் ப்ரெஷர் டெஸ்ட், அதாவது குரல் வளையை சிறிது பின்னும் தாழ்வாகவும் கையால் அழுத்தி பிடித்து கொண்டு சத்தமாக பேசுதல். அப்பா, அம்மா. அடுத்தது கிளாட்டல் அட்டாக் பிஃபோர் எ வவல். ஆங்கிலத்தில் 5 உயிரெழுத்துக்களே உள்ளன. ஆனால் அருமை அன்னை தமிழில் 12 உயிரெழுத்துக்கள் உள்ளன. மூச்சை உள்ளிழுத்து பின் வெளியே விடும்போது அம்மா, அம்மா, அப்பா என்று பேசுதல். அடுத்தது எஃபர்ட்ஃபுல் க்ளோஷர் டெக்னிக். சோற்றை கையால் தள்ளுவது போல் மூச்சை இறுக்கி பிடித்து கொண்டு பின் பேசுதல், அல்லது தனது இரு கை முட்டியையுமே அழுத்தி பிடித்து கொண்டு பேசுதல். அம்மா, இங்கே வா, அப்பா கூப்பிடுகிறார் என்பது. அடுத்தது இந்த லிரிஞ்சியல் மசில் ரிலாக்ஸேஷன். இந்த பேச்சு பெட்டியின் தசைகளை தளர்வுறச் செய்தல். இதற்கு என்கின்ற ஹம்மிங், அதாவது வண்டுகள் ரீங்காரம் செய்வது போல் உதடுகள் மூடிய நிலையில் பாடுதல். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமானால், பாலிருக்கும், பழமிருக்கும், பசி இருக்காது என்று என்று ஹம்மிங் செய்வது. அல்லது ஹாஃப் சாலோ பூம் டெக்னிக், அதாவது தாடையை சிறிதாக தாழ்த்தி கொண்டு ஒரு பக்கமாய் திரும்பிக் கொண்டு எச்சிலை முழுங்கிய பிறகு பூம் என்கின்ற சப்தம் எழுப்பி பின் உயிரெழுத்துக்களை சொல்லுதல். பூம், அப்பா, அப்பா. அடுத்தது சூயிங் டெக்னிக் ஆஃப் சூயிங்கம். சுவைக்கும் செவ்வை மென்று கொண்டே சப்தமாக பேசுவது, அல்லது சாதாரண நீராவி ஆவி பிடிப்பது, அல்லது இஞ்சி தேன் கலந்த சுடுநீரை பருகுவதை பழக்கமாக கொள்வது. மறைமுக பேச்சு பயிற்சி என்னவென்றால் ஆடியோ விஷுவல் ஃபீட்பேக், அதாவது ஒளி நாடாவின் மூலம் தன் பேச்சை தர மதிப்பீட்டாக அமையும் தகவல் மூலம் தன் குரலை பற்றி அறிந்து கொண்டு பின் தவறுகளை திருத்திக் கொண்டு பேசுதல். அல்லது பொட்டாக்ஸ் இன்ஜெக்ஷன். பொட்டாக்ஸ் என்கின்ற ஒரு பொருளை ஊசியால் கழுத்தில் குரல் வளையில் செலுத்தி குரல் நாணை தளர்ச்சியுற செய்தல், அல்லது தொண்டையில் உள்நாக்கில் சிறு அறுவை சிகிச்சை மூலம் செய்தல், அல்லது குரல் வளையில் தைராய்டு குருத்தெலும்பில் சிறு துவாரம் செய்வது என்று அறுவை சிகிச்சையின் மூலமாகவும்
எதுவும் முடியாத பட்சத்தில் சரி செய்து கொள்ளலாம் என்று கூறுகிறேன். இப்படியாக குறள் ஒருவனின் பாலினத்தை அவன் ஆணா பெண்பதா என்பதை காட்டுகிறது. ஐடென்டிஃபை த செக்ஸ். அடுத்தது, ஒவ்வொரு குறளும் கைரேகை போல, ஃபிங்கர் பிரிண்ட் போல தனித்துவம் வாய்ந்தது. வாய்ஸ் இஸ் யுனிக். அதனால்தான் என்னுடைய அண்ணன் பேசுகிறாரா அல்லது எங்கள் ஐயா தளராத வயதிலும் மூத்திரப்பையை கையால் தூக்கி பிடித்து கொண்டு பேசுகிறாரா என்பதை நாம் அடையாளம் காண முடிகிறது. மற்றும் இந்த குறள் அவனது இனம், ரேஸ், கலாச்சார பின்னணி, கல்ச்சுரல் பேக்ரவுண்ட், இமோஷனல் ஃபேக்டர்ஸ், கோபதாபங்கள் போன்ற உணர்ச்சிகளையும் எடுத்து காட்டுகிறது. அடுத்து, இப்படி ஆண்மகன்கள் குறளில் மட்டும் ஆணாக இல்லாமல் பாட்டுக்கூறு புலவன் பாரதியார் சொன்னபடி காலத்தின் கட்டாயம் கருதி அச்சம் தவிர்த்து ஆண்மை தவறாமல் ரௌத்திரம் பழகி தீயோர்க்கு அஞ்சாமல் நைய புடைத்து மானம் போற்றி வாழ வேண்டும். அப்படி இல்லாமல் சுயமரியாதை இழந்து வந்தேரிகளுக்கு பயந்து வாழ்ந்தால் ஐயன் வள்ளுவன் சொல்படி வசையிலா வன் பயன் குன்றும் இசையிலா யாக்கை பொறுத்த நிலம். அதாவது, புகழ் இல்லாதவனின் உடம்பை சுமைந்த இந்த நிலம் இப்படி இவனை வீணாக சுமந்து கொண்டிருந்து விட்டோமே என்று வெட்கப்பட்டு பிறகு தரிசு நிலமாக மாறிவிடும் என்று கூறி விடைபெறுகிறேன். வருகிறேன். வணக்கம்.